பணம் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க நாம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சிக்கலா தெரியற பொருளாதார மாற்றங்களையும் எதிர்கால டெக்னாலஜியையும் ரொம்ப சிம்பிளா உடைச்சு பார்ப்போம். இன்னைக்கு உண்மையிலே உலகத்தோட போக்கையே மாத்த போற ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம், இந்த கேள்விய பாருங்க. 1 லிட்டர் எண்ணெய் அதிக மதிப்புள்ளதா, இல்ல 1 டெராபைட் ஏஐ டேட்டா அதிக மதிப்புள்ளதா? எது? இது ஏதோ சும்மா கேக்குற கேள்வி இல்ல. அடுத்த 10 வருஷத்தோட பொருளாதாரத்தையே இந்த ஒரு கேள்விதான் முடிவு பண்ண போகுது. உங்க மனசுல என்ன தோணுது? ஆயிலா இல்ல டேட்டாவா? யோசிக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, அத பத்தி பேசலாம். நம்ம எல்லாருமே ஏஐன்னா என்ன நினைக்கிறோம்? ஏதோ கோடு, அல்கோரிதம், சாஃப்ட்வேர்னு டிஜிட்டல் உலகத்துல மட்டும் யோசிக்கிறோம். ஆனா ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஏஐ வெறும் கோட்ல ஓடல, அது கரண்ட்ல, அதாவது பவர்ல ஓடுது. அதுவும் சும்மா இல்ல, கட்டுக்கடங்காத அளவுக்கு கரண்ட் குடிக்குது. அந்த பவருக்கு இந்த உலகத்துல தட்டுப்பாடு வரப்போகுது. இதுதான் நாம யாருமே பெருசா கவனிக்காத ஒரு பெரிய ஆபத்து. சரி, இவ்ளோ பெரிய மாற்றத்தை நம்ம எப்படி முழுசா புரிஞ்சுக்கிறது? இதுதான் நம்மளோட ரோட் மேப். முதல்ல தி நியூ கோல்ட் ரஷ் பத்தி பாப்போம். அப்புறமா ரவி, கௌதம்னு 2 வெவ்வேறு முதலீட்டாளர்களை ஒப்பிட்டு பாப்போம். அதுக்கப்புறம் உண்மையான எனர்ஜி புரட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஏஐ எனர்ஜி பிரமிடுனா உங்களுக்கு விளக்குறேன். கடைசியா எதிர்காலத்தோட அஸ்திவாரத்தையே நம்ம எப்படி சொந்தமாக்குறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு, தி நியூ கோல்ட் ரஷ். இங்க நாம மண்வெட்டிக்கும் மின்சாரத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்க போறோம். கேக்குறதுக்கு இது ஒரு வரலாற்று ஒப்பீடு மாதிரி இருந்தாலும் நம்ம எதிர்காலத்தையே இதுதான் தீர்மானிக்க போகுது. இந்த டைம்லைனை பாருங்களேன். 1840கள்ல தங்கம் எடுக்கணும்னு ஒரு பெரிய கூட்டமே அலைஞ்சது. அப்புறம் 1900கள்ல எண்ணெய் தான் உலகத்தையே ஆட்டி படைச்சது. இப்போ 2020கள்ல எல்லாரும் ஏஐ சிப்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இந்த சிப்ஸ் தான் இந்த காலத்தோட மண்வெட்டிகள். ஆனா இந்த எல்லா புரட்சிகளிலும் ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு. அதுலதான் உண்மையான செல்வம் ஒழிஞ்சிருக்கு. இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே வருது. அந்த காலத்துல தங்க வேட்டையின் போது தங்கம் தேடினவங்கள விட அவங்களுக்கு மண்வெட்டி வித்தவங்க தான் பெரிய பணக்காரங்க ஆனாங்க. இப்போ இந்த ஏஐ புரட்சியில சிப் விக்கிற என்விடியா மாதிரி கம்பெனிகள் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வெளிப்படையா தெரியற ஆட்டம். ஆனா உண்மையான ஆட்டம், தி ரியல் பிளே என்ன தெரியுமா? அந்த மண்வெட்டிகளை, அதாவது இந்த சிப்ஸை இயக்க தேவையான மின்சாரத்தை, அந்த பவரை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். சிப் விக்கிறவங்க அந்த புரட்சி நடக்கும்போது பணம் சம்பாதிப்பாங்க, சரி. ஆனா அந்த மின்சாரத்தை கட்டுப்படுத்துறவங்க காலங்கள் கடந்தும் நிலைச்சு நிக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவாங்க. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க 2 கற்பனை முதலீட்டாளர்களை பாப்போம். ஒருத்தர் பழைய உலகத்தை சேர்ந்த ஆயில் ரிக் ரவி, இன்னொருத்தர் புதிய உலகத்தை டிசைன் பண்ற கிரிட் டெக் கௌதம். ஆயில் ரிக் ரவி ஒரு பாரம்பரிய முதலீட்டாளர். அவர் பெட்ரோடாலர் சிஸ்டத்தை முழுசா நம்புறாரு. அவரோட கணக்கு சிம்பிள். உலகம் முழுக்க வண்டி ஓடுற வரைக்கும் ஆயில் தான் ராஜா. ஆனா டாலரோட மதிப்பு சரிஞ்சிட்டு வர டாலரைசேஷன்ங்கிற ஒரு சுனாமியை அவர் பார்க்க தவறிட்டாரு. இப்போ கிரிட்டெக் கௌதம பாருங்க. அவருக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிடுச்சு. கம்ப்யூட்டேஷன், அதாவது கணிப்பொறி திறன் தான் இனிமே உலகத்தோட புது எண்ணெய். அதனால கௌதம் யுரேனியம், காப்பர், சின்ன அணு உலைகள்னு புது டெக்னாலஜில முதலீடு பண்றாரு. பெட்ரோடாலர் சிஸ்டம் உடையும் போது ரவியோட சொத்து மதிப்பு காணாம போகும். ஆனா ஏஐக்கு தேவைப்படுற பவருக்கு முடிவே இல்லாததால கௌதமோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயரும். சிம்பிளா சொல்லணும்னா, ரவி கடந்த காலத்தை சொந்தமாக்கியிருக்காரு, ஆனா கௌதம் எதிர்காலத்தோட சோர்ஸ் கோடியை சொந்தமாக்கிட்டாரு. இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். ஏஐ புரட்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிசிக்கல் உண்மையா இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 10 மடங்கு. என்னது 10 மடங்கா? நீங்க ஒரு தடவை கூகுள்ல தேடுறத விட ஒரு ஏஐ தேடல் 10 மடங்கு அதிக கரண்ட்டை இழுக்குது. ஒரு தடவை இல்ல, 10 மடங்கு. இது எவ்ளோ பெரிய எனர்ஜி தேவையை உருவாக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்க. நம்மளோட பவர் கிரிட்லாம் இதுக்கு சுத்தமா தயாரா இல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஒரு டெக்னாலஜி புரட்சி மட்டும் இல்ல. ஏஐ புரட்சிங்கிறது உண்மையில ஒரு எனர்ஜி புரட்சி. இந்த ஒரு வரி உங்களுக்கு ஒரு புது பார்வை கொடுத்திருந்தா இந்த முயற்சிக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நாம டிஜிட்டல் சாஃப்ட்வேர் உலகத்திலிருந்து பௌதிக ஆற்றல் உலகத்துக்கு வேகமா நகர்ந்துட்டு இருக்கோம். இந்த எனர்ஜி மாற்றத்தை நான் பல மாசமா ரீசர்ச் பண்ணிருக்கேன். இதுல 100 மடங்கு வரைக்கும் வளரப்போற முக்கியமான துறைகள் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெட்ரோடாலர் சரிவுல மாட்டிக்காம உங்களை பாதுகாத்துக்க எங்களோட ஆர்கிடெக்ட் சமூகத்துல வந்து சேருங்க. இந்த மாற்றத்துல நாம பின்தங்கிடவே கூடாது. இன்னொரு ஷாக்கிங் தகவல். நீங்க ChatGPTல சும்மா ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்லையா?
அதுக்கு செலவாகிற கரண்ட்ல ஒரு பல்ப 20 நிமிஷம் எரிய வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ எவ்ளோ பவர் தேவைப்படும்? நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து எப்படி நாம லாபம் பாக்குறது, இந்த பெரிய மாற்றக்க எப்படி நமக்கான ஒரு வாய்ப்பா மாற்றுறது, அதுக்கு ஒரு தெளிவான 3 அடுக்கு பிளான நான் உங்களுக்கு தரப்போறேன். அதுதான் AI எனர்ஜி பிரமிட். இந்த பிரமிட்ல 3 அடுக்கு தான். பேஸ்மெண்ட்ல தி காப்பர் ஸ்குவீஸ், நடுவுல தி நியூக்ளியர் ரினான்சன்ஸ், உச்சியில கிரிட் AI. இந்த 3ஐயும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முதலீட்டு வாய்ப்பை நீங்க முழுசா பயன்படுத்திக்கலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு அடுக்கா டீட்டெயிலா பார்க்கலாம். பிரமிடோட அடித்தளம் காப்பர், அதாவது செம்பு. ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் டன் கணக்குல செம்பு கம்பிகள் தேவைப்படுது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உலகம் ஒரு பெரிய செம்பு தட்டுப்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த AI யுகத்துல செம்பு வனாம டிஜிட்டல் தங்கம்னு சொல்றோம். இதுதான் இந்த புரட்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான, தவிர்க்கவே முடியாத பேஸ்மெண்ட். பிரமிட்டோட மைய பகுதிக்கு வருவோம். அதுதான் அணுசக்தி மறுமலர்ச்சி. AI டேட்டா சென்டர்ஸ்க்கு 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க தடையில்லாத பவர் சப்ளை வேணும். இத சோலார் சக்தியாலேயோ காத்து சக்தியாலேயோ கொடுக்கவே முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு அணுசக்தி தான். அதனால யுரேனியம் சுரங்கங்கள் மேலேயும் SRM, அதாவது சின்ன மாடுலர் அணு உலைகளை உருவாக்குற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மேலேயும் உங்க கவனத்தை வைங்க. கடைசியா பிரமிட்டோட உச்சி கிரிட் AI. இதுதான் இதுலயே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ். இது கிட்டத்தட்ட இன்செப்ஷன் படம் மாதிரி. ஏஐக்கு பவர் கொடுக்க ஏஐயே பயன்படுத்துறது. அதாவது நம்மளோட பவர் கிரிட்டை திறமையா நிர்வகிக்கவும் ஆப்டிமைஸ் பண்ணவும் ஏஐயை பயன்படுத்துற நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது. இதுதான் இந்த ஆட்டத்தோட அடுத்த லெவல். சரி, நாம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு இப்ப பாப்போம். எதிர்காலத்தோட அஸ்திவாரத்தை நாம எப்படி சொந்தமாக்குறது? இந்த ஒரு வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பவர் இல்லைன்னா ஏஐ இல்ல, அவ்வளவுதான். எவ்ளோ பெரிய அல்காரிதமா இருந்தாலும் சரி, எவ்ளோ பவர்ஃபுல் சிப்பா இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லைன்னா எல்லாமே ஜீரோ தான். இதுதான் இந்த புதிய உலகத்தோட மறுக்க முடியாத விதி. சரி, நீங்க பவரை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆற்றலுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன? அந்த பவர் எங்க வாழும்? அந்த டேட்டா சென்டர்கள்லாம் எங்க அமைய போகுது? இந்த கேள்விக்கான பதில நாளைக்கு நம்மளோட 37வது நாள்ல பார்க்க போறோம். தலைப்பு அல்கோரித்மிக் ரியல் எஸ்டேட். ஒரு பாலைவனத்துல இருக்கிற டேட்டா சென்டர் எப்படி நியூயார்க் நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய வீட்டை விட அதிக மதிப்புள்ளதா மாறுது? இத பத்தி நாளைக்கு விரிவாக பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு எங்களோட இணைங்க. நன்றி.